This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல் ஃபீமேல் யார் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். நான் நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா 2002 2005 ஓட்டு போடாதவங்க, அதாவது இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், தேர்ட் காலம் என்னென்னலாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2002 அண்டு தென் 2005 நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா மெயின் காலம் வந்து பண்ணிடுவோம். மெயின் காலம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் முடிச்சுட்டு ரெண்டாவது காலம் இதை வந்து ஃபில்அப் பண்ணணும். 2002 2005 நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க இதை ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வாக்காளரின் பெயர். நீங்கள் 2005 2002 ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பெயர். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை எண், அதில் உங்களை ஆர்டிடபிள்யூ எஸ்டிடபிள்யூ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் 2வது நம்பர். அடுத்தது உறவினரின் பெயர், உங்களோட அப்பாவோட பேர். அடுத்தது உறவு முறை, அவங்க வந்து தந்தையாக இருந்தால் தந்தை, கணவராக இருந்தால் கணவர், உங்கள் மாமியார் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட பேர் வந்து எழுதிங்க, அவங்களோட உறவு முறை. அடுத்தது மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேம் தொகுதியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அதையே போட்டுக்குங்க. சேம் தொகுதியில் இல்லை, வேறு தொகுதியில் இருந்திருந்தீங்க 2002 2005 பீரியடில் நீங்கள் வேறு தொகுதியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர் தான் இங்கே வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், அதில் பாகம், வரிசை எண். இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா 2002 அண்ட் தென் 2005 அப்போ வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓட்டு அந்த ஃபார்ம் வந்து ஃபுல் ஸ்லிப் வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கேட்டிங்கனாவே இதை வந்து சொல்லிடுவாங்க. இதில் வந்து உங்கள் பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்டாக வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேர் கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாகம் எண் வரிசை எண் தான் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா 2002க்கு அப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதுனால இப்போ தான் வந்து நம்ம தேர்தலில் வந்து வரிசை எண் மேபி மாறலாம். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே 2002 இருந்ததாக தான் இருக்கும். நீங்கள் 2002 2005 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற காலத்தை ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 2வது காலத்தை ஃபில்அப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து 3வது காலம் வந்து ஃபில்அப் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி 2002 நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்க, நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்கனால 3வது காலம் உங்களுக்கு தேவையில்லை. 3வது காலம் வந்து 2002 அண்ட் தென் 2005 ஓட்டு போடாதவங்களுக்கு மட்டும்தான். இதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேங்க்யூ.